என்ன படித்து முடிச்சிருக்கேன்? டிப்ளமோ. படிச்சதுக்கான வேலை என்னைக்கே பார்த்துட்டியா? ஆமாம். எத்தனை வருஷம் பார்த்த? 1 வருஷம் பார்த்துருப்பேன். சரி படிச்சிடலாம். இந்த படிப்புக்கான வேலைக்கான சம்பளம் அந்த வேலையில் கிடைச்சா கிடைக்கல. கிடைக்கல. ஏன் என்னைக்கே ஃபீல் பண்ணியிருக்கேன்? நினச்சிருக்கேன், அது அவ்வளோ பெருசாக எடுத்ததில்லை, அவ்வளோதான் அப்படி நினச்சிட்டு விட்டேன். சரி, நீ என்ன படிச்சிருக்க? டிப்ளமோ முடிச்சிருக்கேன். சரி, நீ படித்த படிப்புக்கு உண்டான வேலையோ சம்பளமோ கிடைச்சிருக்கா? கிடைக்கல. என்ன வேலை பார்த்தீங்க? என்ன படிச்சீங்க? நான் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் படித்தேன். அதே ஃபீல்டில் தான் வேலைக்கும் போனேன். ஆனால் அதுக்கான சம்பளம் வந்து நான் வேலை பார்த்த வரைக்கும் கிடைக்கல. கிடைக்கல. சரி, எதனால் அப்படி கிடைக்க மாட்டேங்குது? நம்ம படித்த படிப்புக்கும் அந்த வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கீங்க. ஏனால் அப்படின்னா என் ஃபீல்டுன்னு கிடையாது, பொதுவாக எல்லா ஃபீல்ட்லையுமே நீ வந்து அதிகமாக ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுத்தாகணும். அது வந்து எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கிடையாது, கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் அப்படிங்கிற பேரை வச்சு என்னன்னா, இப்போ காலேஜ் படிச்சிருக்கணும் 2-3 வருஷம் அப்ரெண்டிஸ் எடுப்பாங்க தெரியுமா, அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு. அப்போ நீங்கள் புதுசாக வேலைக்கு போனீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு சாப்பாடு தங்கூட இடம் கொடுத்தா போதும், சம்பளம் அதிகமாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சம்பளம் கம்மியாக கொடுத்து உங்களை வச்சு வேலை வாங்கிடலாம். ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு நீங்கள் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வெளியே போவீங்களா? அதே மாதிரி அடுத்து வேறு காலேஜ்லேருந்து அதே மாதிரி வந்து ரொட்டேஷன் முறையில் போகுமே தவிர ஒரு படித்த ஃபீல்டுக்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப வருஷம் இருக்க முடியாது, இருக்க விட மாட்டாங்க. இருந்தீங்க அப்படின்னா சம்பளத்தை கொடுப்பீங்க. இது ஒன்றும் காரணம் மற்ற ஒரு பெருசாக எதுவும் இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான், ஏன்னா படித்த ஃபீல்டு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது. இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி காரணம் வந்து தெரிஞ்சிருக்கா தெரியல அப்படிங்கிறதுல தெரிஞ்சதில் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.